இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாடினார்கள். ஏன் சிறைச்சாலையில் அவர்களை கொண்டு போனார்கள்? அந்த பகுதியில் ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண் இருந்தால், அவளுக்குள் அநேக நாட்களாக பிசாசு வேலை செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பவுல் அந்த குறி சொல்லுகிறவளை பார்த்து உள்ளத்துல இருந்த பிசாசை மிரட்டினார், இயேசுவின் நாமத்தில் போ என்று. உடனே அந்த பெண்ணிடம் இருந்த அந்த பிசாசு உடனே விட்டு கிளம்பியது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுடைய கடவுளை இவன் என்ன பண்ணிட்டான், துரத்திட்டான் அப்படின்னு சொல்லி இவனை சிறைச்சாலையில் நம்ம போடுன்னு சொல்லி சிறைச்சாலை கொண்டு வந்தாங்க. பிசாசு நினைச்சா இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இவங்களை சிறைச்சாலையில அடிச்சு இவங்களை என்ன பண்ணிடணும், கொன்றுணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். எல்லாத்தையுமே கட்டி போட்டாங்க, கையை கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்க வாயை மட்டும் கட்டி போடல. இந்த நாவு கர்த்தரை துதித்து பாடினது. பிசாசு நினைச்சிருப்பான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல அவங்க துதித்து பாடும் பொழுது அந்த இடமே அதிர்வு உண்டானது. உங்களுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கலாம். பிசாசு போராட்டத்தின் மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்க குடும்பத்தின் மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்க கணவர் மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். உங்க பிள்ளைகள் போராட்டம் மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். கடன் மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். வியாதி மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். அநேக பிரச்சனை மூலியமா உங்களை கட்டி வைத்திருக்கலாம். நீங்க வாயிலிருந்து ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது எல்லா கட்டுகளும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உடை தெரிய போகிறார். நீங்க அங்க இங்க ஓட வேணாம். நீங்க அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஓட தேவையில்லை. உட்கார்ந்தே தேவ சமூகத்துல பாடி துதிக்கும் பொழுது உங்களுடைய கட்டுகளை தேவன் என்ன பண்ணுவாரு, உடை தெரிவார். யாக்கோபு என்ன பண்ணினார், தன்னுடைய சகோதரர் எதிர்த்து வரும் பொழுது, நாளைக்கு காலையில தன்னுடைய சகோதரர் வரப்போறான், அவனை கொல்றதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கான். ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு, இரவு வேளையில தேவனுடைய சமூகத்துல உட்காந்து, தேவனே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய கட்டுகளை உடையுங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க ஓடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்னை விடுன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நீங்க என்னை ஆசீர்வதித்தாலே உங்களை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேங்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுதலை தந்தார். அந்த போராட்டத்திலிருந்து அவனை தப்புவித்தார். அந்த மரண பிடியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிசாசு தந்திரமா எந்த வழியில உங்களை கட்டி வைத்திருந்தாலும் இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த வசனம் வருகிறது. இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்க கட்டுகள் எல்லாம் தேவன் உடைக்க போகிறார். ஒரு சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்வில நீங்க காண போகிறீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ மகிமை உங்கள் மேல் உதிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.